வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் லாலாப்பேட்டை கீழாண்டை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி இன்று 14/9/2025 காலை 9 மணி அளவில் மகா கும்பாபிஷேக திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முதலில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து கோ பூஜை, யாகசால பூஜை, முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து கலச பூஜை நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயில் வளாகத்தை சுற்றி வந்து ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிகளுக்கு கோயில் மேல் பகுதியில் உள்ள விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கொண்டு வந்து நீரை ஊற்றி அபிஷேகங்கள் நடந்து முடிந்தது. பல்வேறு விதமான மூலிகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பின்பு அலங்காரம், தீப ஆராதனை, மகா அலங்காரம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மகா தீபாராதனை நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களை எல்லாம் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆலயம் அமைப்பதற்கு பண உதவிகள், பொருள் உதவிகள், உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக லாலாப்பேட்டை கீழாண்டை வீதியில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆலயம் உருவாவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து குறிப்பாக இளைஞர்கள் முழு ஒத்துழைப்போடு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை கோயில் நிர்வாகிகள் அனைவரையும் பாராட்டினார்கள். மேலும் 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற உள்ளது. பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்த மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நீங்களும் சிறப்பு பூஜை செய்யலாம். மற்றவர்கள் செய்கின்ற பூஜையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறது என்று கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் லாலாப்பேட்டை கீழாண்டை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி இன்று 14/9/2025 காலை 9 மணி அளவில் மகா கும்பாபிஷேக திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முதலில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து கோ பூஜை, யாகசால பூஜை, முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து கலச பூஜை நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயில் வளாகத்தை சுற்றி வந்து ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிகளுக்கு கோயில் மேல் பகுதியில் உள்ள விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கொண்டு வந்து நீரை ஊற்றி அபிஷேகங்கள் நடந்து முடிந்தது. பல்வேறு விதமான மூலிகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பின்பு அலங்காரம், தீப ஆராதனை, மகா அலங்காரம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மகா தீபாராதனை நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களை எல்லாம் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆலயம் அமைப்பதற்கு பண உதவிகள், பொருள் உதவிகள், உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக லாலாப்பேட்டை கீழாண்டை வீதியில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆலயம் உருவாவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து குறிப்பாக இளைஞர்கள் முழு ஒத்துழைப்போடு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை கோயில் நிர்வாகிகள் அனைவரையும் பாராட்டினார்கள். மேலும் 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற உள்ளது. பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்த மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நீங்களும் சிறப்பு பூஜை செய்யலாம். மற்றவர்கள் செய்கின்ற பூஜையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறது என்று கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். सर्वचन्द्रस्य